விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னாலே அந்த விளக்கொளியிலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த இருட்டு, அந்த எதிர்மறை சக்தி எனக்கூடிய இருட்டு என்பது அகன்று நம்முடைய மனதிலே ஒரு வெளிச்சம், ஞானம் என்கின்ற வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்பதைத்தான். தேங்காய் மூடியில கூட என்ன, தேங்காயை உடைச்சு அந்த தேங்காய் மூடியில கூட நெய்யை ஊற்றி வைத்து அதிலே விளக்கேற்றி வழிபடுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும் என்பது போல் சொல்லி இருப்பார்கள். ஆனால் எலுமிச்சம்பழ விளக்கினை பற்றி சாஸ்திரத்திலே குறிப்பு என்பது எங்குமே காணப்படவில்லை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம்னா, நம்முடைய நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காலம் காலமாக குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வருகிறோம். சமீப காலத்தில் பார்த்தோம்னா எலுமிச்சம்பழ விளக்குன்னு சொல்றா, தேங்காய் மூடியில விளக்கேற்றணும் சொல்றா, வெண்பூசணியில அதாவது வெள்ளை பூசணியில விளக்கேற்ற வேண்டும் என்று ஏதேதோ பரிகாரங்களை சொல்கிறார்கள். எவற்றிலெல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது என்பது பற்றிய ஒரு விளக்கம் தாருங்களேன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல பொதுவா விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாலே, நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம், விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னாலே அந்த விளக்கொளியிலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த இருட்டு, அந்த எதிர்மறை சக்தி எனக்கூடிய இருட்டு என்பது அகன்று நம்முடைய மனதிலே ஒரு வெளிச்சம், ஞானம் என்கின்ற வெளிச்சம் பிறக்க வேண்டும் என்பதைத்தான். இதைத்தான் நம்முடைய மகர ஜோதி தரிசனம் என்பதும் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் அந்த மகர ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக சபரிமலைக்கு செல்கிறார் என்று சொன்னால், அங்கே அந்த ஜோதி என்பது ஏற்றப்படும் பொழுது, அந்த ஜோதி என்பது காண்பிக்கப்படும் பொழுது, அங்கே ஜோதி தெரியும் பொழுது நாம் அனைவரும் அந்த ஞான சாஸ்தாவையே தரிசிக்கிறோம் அல்லவா. நம்முடைய அகக்கண்ணிலே இருக்கக்கூடிய, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய இருட்டு என்பது அகன்று அந்த இடத்திலே ஒரு தெளிவு பிறக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா. அதற்குத்தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று சொன்னார்களே தவிர நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு தெளிவு, ஒரு ஞானம் என்பது பிறந்து விட்டாலே தன்னாலே பிரச்சனைகள் என்பதும் காணாமல் போய்விடும் அல்லவா. பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையாவே தெரியாதே நமக்கு. நம்ம எப்போ இதை ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறோம்? நம்முடைய மனதிலே அஞ்ஞானம் என்பது இருக்கும் பொழுதுதானே. அந்த அஞ்ஞானத்தை விரட்டுகின்ற விதமாகத்தான் விளக்கொளியிலே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுக்குத்தான் வீட்டுல பார்த்தோம்னா அவரவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி இந்த நேயர் குறிப்பிட்டிருப்பது போல் காமாட்சி அம்மா விளக்குங்கிறத ஏத்துவா, குத்து விளக்கு அப்படிங்கிறத பஞ்சமுக குத்து விளக்கு 5 முகங்களாக ஏற்றி அந்த பஞ்சமுக குத்து விளக்கினை ஏற்றி வைத்து வழிபடுவார்கள். அகல் விளக்கு அவ்வளவு வசதி, சின்னதா ஒரு மண் அகல்ல கூட விளக்கேற்றி வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவார். இது போக குருவாயூர் விளக்குங்கிற விளக்கெல்லாம் வச்சிருப்பார். இத்தனை விளக்குகள் அது உலோகங்களிலோ அல்லது ஒரு மண்பாண்டங்களிலோ இருக்கக்கூடிய விளக்கினை ஏற்றித்தானே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வெஜிடபிள்ஸ்ங்கிற மாதிரி, ஒரு லெமன், ஒரு எலுமிச்சம்பழத்தை அறிந்து அதனை பிழிந்து அதிலே விளக்கேற்று என்று சொல்கிறார்களே, ஒரு தேங்காயை உடைத்து அந்த தேங்காய் மூடியிலே வைத்து அதிலே திரியை போட்டு அதிலே விளக்கேற்று என்று சொல்கிறார்களே, ஒரு வெள்ளை பூசணியை அறிந்து அதற்குள்ளாக அதுல வந்து நல்ல பள்ளத்தை வச்சுட்டு அதுல எண்ணெயை ஊற்றி விளக்கேற்ற சொல்றாளே அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஏதேதோ பரிகாரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்களேன்னு சொன்னா, இது போன்ற விஷயங்கள் சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்படுகின்றன. இது கூட ஒரு சில நம்ம எப்படி சொல்லலாம், மாந்திரீக முறைப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்ற, மாந்திரீகம் அல்லது தாந்திரீக முறைப்படி இவைகளை கடைபிடிக்க வேண்டும்ங்கிற மாதிரி சிறப்பு பரிகாரங்களாகத்தான் சொல்லி இருக்கிறார்களே தவிர தினந்தோறும் இது போன்ற பூஜைகளை செய்து இது போன்ற விளக்குகளை ஏற்றி வழிபடக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிற மாதிரி வச்சுப்போம். அந்த ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப உடம்பு முடியல, ரொம்பவும் உடம்பு முடியாம நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போதுதானே அது போன்ற மருந்துகளை சாப்பிடுவோம். பொதுவா நம்ம சாப்பிட்றது நல்ல சாப்பாடு, நல்ல சத்தான சாப்பாடு தானே சாப்பிடுவோம். அது போல பொதுவாக தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடும் போது அதனை நெய் விளக்காக ஏற்றி வழிபட வேண்டும். ஒரு அகல் விளக்கில் ஏற்றினா கூட நெய் விளக்காக ஏற்றி வழிபட வேண்டும். நெய் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னா கூட நல்லெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி வழிபடலாம். ஆனால் இவர் குறிப்பிட்டது போல்
ஒரு வெள்ளை பூசணியிலே அறிந்து விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எப்படி சொல்லி இருப்பான்னு பார்த்தோம்னா, பைரவருக்கு வெள்ளை பூசணியில விளக்கேற்றி வழிபடுங்கள், அதுவும் எப்படி ஒரு இலுப்பை எண்ணெயை ஊற்றி வழிபடுங்கள் சொல்லியிருப்பார். அது போன்ற பைரவருக்கு ஒரு இலுப்பை எண்ணெயை ஊற்றி வழிபடும் பொழுது அதன் மூலமாக நமக்கு உண்டாகி இருக்கக்கூடிய அந்த சத்ரு நாசனம், எதிரிகளால் உண்டாகக்கூடிய தொல்லைகள் நீங்கும், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தியானது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தினை தரும் சொன்னா, ஆனால் அதனை வீட்டிலே செய்யக்கூடாது. எங்க செய்யணும்? ஆலயத்துல போய் அந்த பைரவனுடைய சன்னதியில வச்சு ஏத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அங்க கொண்டு போய் வச்சு ஏத்தி பிரார்த்தனையை பண்ணிக்கோங்கன்னு சொல்றார். இது அனைத்துமே நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. தேங்காய் மூடியில கூட என்ன, தேங்காயை உடைச்சு அந்த தேங்காய் மூடியில கூட நெய்யை ஊற்றி வைத்து அதிலே விளக்கேற்றி வழிபடுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும், கடன் தொல்லைகள் தீரும் என்பது போல் சொல்லி இருப்பார்கள். ஆனால் எலுமிச்சம்பழ விளக்கினை பற்றி சாஸ்திரத்திலே குறிப்பு என்பது எங்குமே காணப்படவில்லை. இருந்தாலும் அதுவும் ஒரு நம்பிக்கையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அம்பிகைக்கு ஒரு துர்கைக்கு போய் ஏத்துறார், அதுவும் எங்க ராகு காலத்துல போய் ஏத்துனா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு மேற்பட்டு இந்த சம்பிரதாயமானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப காலமாக அந்த நடைமுறையும் வெகுவாக குறைந்து விட்டது என்பதுதான் நிஜம். நிறைய பேர் சொல்லி 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 இதெல்லாம் அவசியமே இல்லை, நாம் மனதிலே பிரார்த்தனையை வைத்துக் கொண்டாலே அம்பிகையானவள் நமக்கு நிச்சயமாக அருள் புரிவாள். நம்ம சாதாரணமா ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சாலே போறோம். இவை அனைத்தையும் விட இந்த விளக்கேற்றணும் அப்படின்னு எதுக்கு சொன்னான்னா, நிறைய ஆலயங்கள்ல பார்த்தோம்னா விளக்கேற்றுறதுக்கு கூட இல்லாம, விளக்கே ஏற்றப்படாமல் நிறைய ஆலயங்களிலே சன்னதிகள்லாம் இருட்டா இருந்தது. அந்த காலத்திலே இந்த பரிகாரத்தை சொன்னார்கள். இப்படி இவர்கள் தங்களுடைய நலனுக்காக போய் விளக்கேற்றி வழிபடும் பொழுது எல்லா ஆலயங்களும் விளக்கொளியிலே நன்றாக பிரகாசித்தன. நாமும் அந்த இறை சக்தியை நல்லபடியாக நம்மால் அனுபவித்து உணர முடிந்தது அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னாலே தவிர, வேணும்னே போய் அங்க போய் விளக்கேத்துறேங்கிற பொருளை அந்த இடத்துல போய் ஒரு புகை மண்டலமா ஆக்கி வச்சிருப்பா. அந்த மனதிற்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதேதோ கண்ட எண்ணெய்கள், என்னென்னவோ பெயரிடப்படாத எண்ணெய்கள்லாம் கொண்டு வந்து ஊத்தி எதை வேணாலும் ஊத்தி எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து விளக்கேற்றும் பொழுது அதிலிருந்து பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறத விட நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமா வர்றது. அதை சுவாசம் பண்ணும் பொழுது நமக்கே உடல்நிலை என்பதும் சரியில்லாமல் போகிறது. இவன் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, எவற்றிலெல்லாம் விளக்கேற்றக்கூடாதுன்னு கேட்டிருக்காரு இல்லையா? இப்ப நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எள்ளு முடிச்சிட்ட விளக்கு, அதை போட்டு இதை விளக்கேற்றணும், நிறைய விஷயங்கள், இதெல்லாம் செய்யவே கூடாது. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் என்ன சம்பிரதாயத்தை கடைபிடித்தோமோ, அதாவது இந்த நேயர் சொல்லி இருப்பது போல் ஒரு அகல் விளக்கு, கொஞ்சமா நெய் ஊத்தி விளக்கேற்றினாலே போதுமானது. எல்லோரும் இது போன்று வெள்ளப்பூசணி விளக்கு, தேங்காய் மூடி விளக்கு, எலுமிச்சம்பழம் விளக்கு என்று ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. தேவையில்லாம போய் ஆன்டிபயோட்டிக்கை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? உடம்பு தானே பாதிக்கப்படும், நன்றாக இருக்கக்கூடிய உடம்பும் பாதிக்கப்பட்டுவிடும். அதனால் தேவையில்லாத இது போன்ற பரிகாரங்கள் என்ற பெயரிலே அவை அனைத்தையும் செய்வதை விட்டுவிட்டு இறை நம்பிக்கையோடு எதற்காக விளக்கேற்ற வேண்டும் என்கின்ற அந்த விளக்கத்தினை முதலிலேயே சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த விளக்கொளியிலே நாம் இறைவனை தரிசித்தாலே நமக்குள்ளாக அந்த ஞான ஒளி என்பது பிறக்கும் என்பதை நினைவிலே கொண்டு வழிபட்டாலே போதுமானது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.